அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லா. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருகின்றான். உலகிற்கு வந்த எல்லா தூதர்களின் வாழ்க்கையிலும் அற்புதங்கள் என்ற பெயரில் பலவிதமான அற்புதங்களை நிகழ்த்தி காட்டி மக்களுக்கு மத்தியில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினான். அந்த வரிசையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் ஹிஜ்ரத்திற்கு பின் மியராஜ் எனும் விண்வெளி பயணத்தை ஏற்படுத்தினான். இந்த பயணம் நபியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. மக்களுக்கு மத்தியில் வரலாறு படைத்தது. இந்த மியராஜ் பயணத்தின் நோக்கம் என்னவென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனில் கூறுகின்றான், தனது அத்தாட்சிகளை நபியவர்களுக்கு காட்டுவதற்காக அழைத்து செல்லப்பட்டதாக அல்லாஹ் கூறுகின்றான். மேலும் அல்லாஹுவின் வல்லமையையும் உலகிற்கு காட்டுவதற்காகவும் இந்த விண்வெளி பயணத்தை நிகழ்த்தி காட்டியுள்ளான். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு விதமான அற்புதங்களை அல்லாஹ் வழங்கினான். நபியவர்களுக்கு வழங்கிய இந்த அற்புதம் வித்தியாசமான முறையில் உலகமே வியக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் நிகழ்த்தி காட்டினான். இந்த மியராஜ் பயணத்தில் நம் அனைவருக்கும் பல படிப்பினைகள் உண்டு. கூடவே சில முரண்பாடுகளும் குழப்பங்களும் இருக்கு. எந்த முரண்பாடுகளும் குழப்பங்களும் இல்லாமல் இந்த பயணத்தை பற்றி நாம் அனைவரும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த பதிவின் மூலம் நல்ல தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க. நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். ஒரு இரவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவிற்கு அருகில் பாதி விழிப்பிலும் பாதி தூக்கத்திலும் இருந்த சந்தர்ப்பத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 மலக்குமார்களுடன் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜம்சம் நீரூற்றுக்கு அருகாமையில் அழைத்து சென்று அவரது நெஞ்சை பிளந்து இதயத்தை வெளியில் எடுத்து ஜம்சம் நீரால் கழுவி ஈமான் என்ற நம்பிக்கையாலும் அறிவு என்ற நுண்ணறிவாலும் நிரப்பி மீண்டும் நெஞ்சில் வைத்து தடவினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயதாக இருக்கும்போதும் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் ஹராமில் இருந்து பைத்துல் அக்ஸாவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம் புராக் என்னும் வாகனத்தில் அழைத்து செல்லப்பட்டார்கள். புராக் என்ற வாகனம் கோவேரி கழுதையை விட சிறியதும் கழுதையை விட பெரியதும் அது வெள்ளை நிறமாக இருந்தது. அந்த புராக் வாகனம் தன் பார்வை எட்டும் அளவிற்கு அடியெடுத்து வைத்து வேகமாக செல்லக்கூடியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவில் இருந்து பைத்துல் முகத்தஸிற்கு செல்லும் வழியில் செம்மன் குன்றுக்கு அருகில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மண்ணறையில் மூசா நபியை தொழுத வண்ணமாக கண்டார்கள். இது நபியவர்களுக்கு காட்டிய அல்லாஹுவின் அத்தாட்சியாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸிற்கு சென்றவுடன் நபிமார்கள் தனது வாகனங்களை கட்டி வைக்கும் இடத்தில் புராக் வாகனம் கட்டி வைக்கப்பட்டது. அங்கு மீண்டும் மூசா நபியை அல்லாஹ் எடுத்து காட்டினான். மூசா நபி ஷனுஆ குலத்தை சார்ந்த உயரமான மனிதரின் தோற்றத்தில் காணப்பட்டார்கள். அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் எடுத்து காட்டினான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உர்வா பின் மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்ற தோற்றத்தில் காணப்பட்டார்கள். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் எடுத்து காட்டினான். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாயலில் காணப்பட்டார்கள். அந்த இடத்தில் எல்லா நபிமார்களுக்கும் தலைமை தாங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தினார்கள். தொழுகை முடிந்தவுடன் இவர்தான் நரகத்தின் காவலாளி என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறிமுகப்படுத்தி சலாம் சொல்லும்படி சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொல்ல ஆரம்பிக்கும் போது மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முந்திக் கொண்டு நபி அவர்களுக்கு சலாம் கூறினார். அதன் பின் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் புராக் வாகனத்தில் ஏறி விண்ணை நோக்கி பயணமானார்கள். முதலாவது வானத்தை அடைந்தவுடன் அதன் கதவை தட்டினார்கள். முதலாவது வானத்தில் உள்ள வானவர்கள் யார் வந்திருப்பது என்று கேட்டார்கள். ஜிப்ரீல் வந்துள்ளேன் என ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூற, அதற்கு அந்த வானவர் உங்களுடன் வேறு யாரும் வந்துள்ளாரா என கேட்க, அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆம், முஹம்மது நபி வந்துள்ளார் என கூற, பிறகு அந்த மலக்கு அவர் இங்கே அழைத்து வருவதற்கு அனுமதி உள்ளதா என கேட்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆம், அல்லாஹ்வுடைய அனுமதியினால் அழைத்து வந்துள்ளேன் என கூற, இதற்கு அப்புறம் முதலாம் வானத்தில் கதவு திறக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்
அலைவசல்லம் அவர்களும் உள்ளே செல்கிறார்கள். முதலாவது வானத்தில் ஆதம் அலைவசல்லம் அவர்களை அல்லாஹ் எடுத்து காட்டினான். ஆதம் நபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொல்கிறார்கள். இப்போது ஆதம் நபி வலது பக்கமாக திரும்பி சிரிக்கிறார்கள், இடது பக்கமாக திரும்பி அழுகிறார்கள். அதற்கான காரணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்டபோது, வலது பக்கமாக உள்ளவர்கள் உங்கள் சமுதாயத்தில் சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள், இடது பக்கமாக உள்ளவர்கள் உங்கள் சமுதாயத்தில் நரகம் செல்லக்கூடியவர்கள் என கூறினார்கள். இதன் பிறகு இரண்டாவது வானத்திற்கு செல்கிறார்கள். இரண்டாம் வானத்தின் கதவை தட்டுகிறார்கள். முதலாவது வானத்தில் என்ன நடந்ததோ அதை போன்றே நடக்கிறது. இரண்டாவது வானத்திற்குள் சென்றவுடன் அங்கு ஈசா அலைவசல்லம் அவர்களையும் யஹ்யா அலைவசல்லம் அவர்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்கிறார்கள். மூன்றாவது வானத்தில் யூசுப் நபியை சந்திக்கிறார்கள். நான்காம் வானத்தில் இத்ரீஸ் நபியை சந்திக்கிறார்கள். ஐந்தாம் வானத்தில் ஹாரூன் நபியை சந்திக்கிறார்கள். ஆறாம் வானத்தில் மூசா நபியை சந்திக்கிறார்கள். ஏழாம் வானத்தில் இப்ராஹிம் நபியை சந்திக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் மஅமூர் பள்ளிவாசலில் தமது முதுகை சாய்த்தவர்களாக அமர்ந்திருந்தார்கள். இந்த பைத்துல் மஅமூர் என்பது மலக்குமார்களால் அல்லாஹ்வை வணங்குவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு பள்ளியாகும். அந்த பைத்துல் மஅமூருக்குள் ஒரு நாளைக்கு 70,000 மலக்குமார்கள் உள்ளே செல்வார்கள். உள்ளே சென்ற மலக்குமார்கள் மீண்டும் வெளியே வர மாட்டார்கள். மறுநாள் புதிதாக 70,000 மலக்குமார்கள் உள்ளே செல்வார்கள். இப்படி ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். ஏழாம் வானத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சித்ரத்துல் முன்தஹா என்ற ஒரு இலந்தை மரத்தை பார்க்கிறார்கள். இது ஒரு இலந்தை மரம். இதனுடைய வேர் பகுதி 6ஆம் வானத்தில் இருந்து ஆரம்பமாகி 7ஆம் வானத்தில் பிரம்மாண்டமாக அல்லாஹ் படைத்துள்ளான். அதன் இலைகள் யானையுடைய காதுகள் அளவுக்கு இருக்கும். அதனுடைய பழங்கள் பெரிய பெரிய கூஜாக்களை போன்று இருக்கும். அந்த இலந்த மரத்தை சூழாக பிரகாசமாக வெளிச்சமாக இருக்கும். தங்கத்திலான வெட்டுக்கிளிகள் அதனை சூழாக பறந்து கொண்டே இருக்கும். சித்ரத்துல் முன்தஹா மரத்தின் வேர் பகுதியில் இருந்து 4 நதிகள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அதில் 2 நதிகள் சல்சபில், கௌசர். அதை பற்றி நபி அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்கும்போது, இதுதான் உங்களுடைய இறைவன் உங்களுக்கு சிறப்பாக வழங்கிய அல் கௌசர் என்றார்கள். அல் கௌசர் தடாகத்தின் மண் அல்லது அதன் வாசனை நறுமணமிக்க கஸ்தூரியாகும். இந்த சல்சபில் மற்றும் கௌசர் இந்த 2 நதிகளும் சொர்க்கத்திற்கு உள்ளும், மற்ற 2 நதிகள் நைல் மற்றும் யூப்ரடிஸ் சொர்க்கத்திற்கு வெளியேயும் உள்ளது. இந்த 4 நதிகள் சித்ரத்துல் முன்தஹா மரத்தின் வேர் பகுதியில் இருந்து ஓடிக்கொண்டு இருக்கிறது. இந்த இடத்தில் வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாலுள்ள கிண்ணத்தையும் மது உள்ள கிண்ணத்தையும் கொடுக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாலுள்ள கிண்ணத்தை தேர்வு செய்தார்கள். அப்போது நீங்கள் இயற்கையான மார்க்கத்தை தெரிவு செய்து விட்டீர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். மேலும் அந்த இடத்தில் வைத்து 3 கட்டளைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டன. முதலாவது தொழுகை, இரண்டாவது சூரத்துல் பக்ரா அத்தியாயத்தின் கடைசி 3 வசனங்கள், மூன்றாவது இணை வைக்காத நிலையில் பெரும்பாவங்கள் செய்திருப்பின் அவர்களுக்கு மன்னிப்பு என்ற 3 கட்டளைகள் வழங்கப்பட்டன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் பேசிவிட்டு திரும்பும் போது மூசா நபி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அல்லாஹ் என்ன சொன்னான் என்று கேட்டபோது, 50 நேர தொழுகையை அல்லாஹ் என் சமுதாயத்தின் மீது கடமையாக்கினான் என்று சொன்னவுடன் அதற்கு மூசா நபி, உமது மக்கள் 50 நேர தொழுகையை தொழமாட்டார்கள், அல்லாஹ்விடம் சென்று குறைத்து வாருங்கள் என்று சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் சென்று பேசி குறைக்கின்றார்கள். இறுதியில் 5 நேர தொழுகையை பெற்றுக்கொண்டு வரும்போது மீண்டும் மூசா நபி 5 நேர தொழுகையையும் உமது சமுதாயம் தொழமாட்டார்கள், இதையும் அல்லாஹ்விடம் சென்று குறைத்து வாருங்கள் என்று கூறிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு வெட்கமாக உள்ளது என்று வந்து விடுகின்றார்கள். எவர் 5 நேர தொழுகையை சரியாக தொழுகிறாரோ அவர் 50 நேர தொழுகையை தொழுவதற்கு சமமாகும் என்று நபி அவர்கள் கூறினார்கள். இன்று நாம் தொழுகின்ற 5 வேளை தொழுகை மிஹ்ராஜ் பயணத்திலிருந்து ஆரம்பமாகின்றது. ஆரம்பத்தில் தொழுகை இருந்தாலும் 5 வேளை என்ற குறிப்பிட்ட ஒரு வேளை நிர்ணயிக்கப்படவில்லை. அது இந்த மிஹ்ராஜ் பயணத்திலிருந்து தொடங்குகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜ் சென்று வந்த செய்தியை மக்களிடத்தில் சொல்லிய போது முஷ்ரிக்கீன்கள் அதை மறுத்தார்கள். அத்துடன் கேலி செய்ய ஆரம்பித்தார்கள். குறிப்பிட்ட அந்த இரவில் யாரும் போய் வர முடியாத இந்த பயணத்தை இவர் சென்று வந்தாராம் என்று பரிகாசம் செய்ய ஆரம்பித்தனர்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்க்கையில் ஒரு தடவை கூட பைத்துல் முகத்திஸிற்கு சென்று வந்தது கிடையாது. இவர்கள் நபியவர்களிடம் பைத்துல் முகத்திஸ் பள்ளியில் உள்ள சில வர்ணனை பற்றி கேட்டார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பற்றிய சரியாக தெரியாததினால் தடுமாற்றத்திற்குள் ஆளான போது, இப்போது அல்லாஹ் அந்த பைத்துல் முகத்திஸ் பள்ளியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அப்படியே கொண்டு வந்து காட்டினான். அதை பார்த்து கொண்டே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஷ்ரிக்கின்கள் கேள்விகளுக்கு பதிலளித்தார்கள். மிஹ்ராஜ் பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொர்க்கம் மற்றும் நரகம் காட்டப்பட்டது. அதில் சொர்க்கத்தில் அதிகமான ஏழைகளை கண்டதாகவும் நரகத்தில் அதிக பெண்களை கண்டதாகவும் நபி அவர்கள் கூறியுள்ளார்கள். மிஹ்ராஜ் பயணத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களிடம் பேசினான். 5 நேர தொழுகையை கடமையாக்கினான். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை நேரடியாக பார்த்தார்களாம் என்ற ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு. சிலர் நேரடியாக பார்த்தார்கள் என கூறுகின்றனர், சிலர் மறுக்கின்றனர். அதை பற்றி ஒரு தெளிவை நம்ம பார்க்கலாம். இந்த சந்தேகம் சஹாபாக்களுக்கும் ஏற்பட்டது. மிஹ்ராஜ் பயணத்தின் போது நபி அவர்கள் அல்லாஹ்வை பார்த்தார்களா என்று சஹாபாக்கள் பேசிக்கொண்டு இருந்தனர். இதை கேட்ட ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சில குர்ஆன் வசனங்களை ஓதி, அல்லாஹ்வை யாராலும் பார்க்க முடியாது, ஆனால் அவனோ எல்லாரையும் பார்க்கின்றான் என்று கூறினார்கள். ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மட்டும் நபி அவர்கள் 2 முறை நிஜ தோற்றத்தில் பார்த்துள்ளார்கள். அதை பற்றியே குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அல்லாஹ்வை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக பார்க்கவில்லை, பேசியுள்ளார்கள். இவ்வளவு சிறப்பான வரலாறு படைத்த மிஹ்ராஜ் பயணம் எந்த நாளில் அல்லது எந்த மாதத்தில் நடைபெற்றது என்பது இன்று வரை வரலாற்று ஆசிரியர்களுக்கு தெரியவில்லை. இன்னும் சில அறிஞர்கள் இந்த நாட்களில் நடைபெற்று இருக்கலாம் என்று ஒரு யுகமாக கூறியுள்ளார்கள். ஆனால் அதற்கும் எந்த ஆதாரமும் கிடையாது. அவர்கள் கூறிய சில கருத்துக்கள் என்னன்னா, நபித்துவம் கிடைத்த ஆண்டு நடைபெற்றது என சில அறிஞர்கள் கூறுகின்றார்கள். நபித்துவத்தின் 5ஆம் ஆண்டு நடைபெற்றது எனவும், நபித்துவத்தின் 10ஆம் ஆண்டு ரஜப் மாதம் 27வது இரவில் நடைபெற்றது எனவும் கூறுகின்றார்கள். இப்படி ஒவ்வொரு அறிஞர்களும் ஒவ்வொரு நாட்களை குறிப்பிடுகிறார்கள். ஆனால் இவைகளும் மறுக்கப்பட வேண்டும். ஏன் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முதல் மனைவி கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா நபித்துவத்தின் 10ஆம் ஆண்டு ரமதான் மாதத்தில்தான் இறந்தார்கள். அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகை தொழாமல் அடக்கம் செய்தார்கள். காரணம், தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முன் மரணித்து விட்டார்கள். அதனால்தான் நபி அவர்கள் தொழுகை நடத்தவில்லை. ஆனால் அல்லாஹ் நபி அவர்களுக்கு மிஹ்ராஜ் இரவில் தொழுகையை கடமையாக்கி விட்டான். இதில் நான் சொல்லியிருக்கும் அறிஞர்கள் கூறிய கருத்தை நாம் எடுத்துக்கொண்டால் நாம் ஆதாரபூர்வமான செய்தியை மறுக்க வேண்டும். அந்த அறிஞர்கள் கூறிய கருத்து தவறானவே. மிஹ்ராஜ் பயணம் நடந்தது உண்மை, இது சத்தியமான உண்மை. ஆனால் அது எந்த நாளில், எந்த மாதத்தில், எந்த ஆண்டில் நடைபெற்றது என்பது இன்று வரை உறுதி செய்யப்படாத ஒரு உண்மை. இந்த நாளில்தான் இது நடைபெற்றது என நபியவர்களும் கூறவில்லை, சஹாபாக்களும் கூறவில்லை. அதை பற்றிய எந்த ஹதீஸ்களும் இல்லை. இந்த மிஹ்ராஜ் பயணத்தின் மூலம் அல்லாஹ் அவனது ஆற்றலை வெளிக்காட்டுவதோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தனது அத்தாட்சிகளை காட்டி உலக மக்களுக்கு இந்த செய்தி வரலாறு படைத்ததாக அமைத்துள்ளான். இதுதான் மிஹ்ராஜ் பயணத்தின் தெளிவான வரலாறு. உங்களுக்கு இப்போ இந்த பயணத்தை பற்றி ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இதன் மூலம் மற்றவர்களும் பயனடையலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.